வணக்கம் ஜென்சி பேங்கர்ஸ். காலேஜ் முடிஞ்சது, பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் கம்ப்ளீட் ஆயிருக்கும். ஐடி ஜாப்ல பெரிய இன்ட்ரெஸ்ட் இருக்காது. பேங்கிங் செக்டாரை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு பேங்கிங்கான ஃபவுண்டேஷனை கொடுக்கறதுக்காக தான் நம்ம சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமியில் ஜூன் 7th பேங்கிங் ஃபவுண்டேஷன் கோர்ஸ் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே பேங்க்ல ஒரு டாப் போஸ்ட்டை அச்சீவ் பண்ணுறதுக்கு இந்த கோர்ஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்தர் டீட்டெயில்ஸ்க்கு நம்ம சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமியை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஹாய் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் செஷன். ஸோ நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோமா? ஸோ இதோடைய கண்டினியூஷனாக இன்றைக்கி என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ப்ரிலிம்ஸ் லெவல் செட் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதெல்லாமே ப்ரிலிம்ஸில் எக்ஸாக்டாக ப்ரீவியஸ் இயர் கேட்ட ஒரு கொஸ்டின் செட் தான். ஸோ இதை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இதில் டேரக்ஷன் பார்த்தோன்னா 1 and 2 என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, ஃபில்லிங் தி பிளாங்க்ஸ், அதாவது ஃபில்லர்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க. சரிங்களா? இப்போ பாருங்கள், the road safety campaign dash individuals of all age groups to raise awareness about responsible driving habits. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்கிறாங்க, ஒரு ரோட் சேஃப்டி கேம்பெயினை வந்து பண்ணியிருக்காங்களாம். ஸோ அது யாரை வந்து இது பண்ணுறாங்க, இங்கே எல்லாரையுமே இன்க்ளூட் பண்ணுறாங்க. ஸோ இந்த இடத்துல கேம்பெயின் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எய்ம்ட் அட் இண்டிவிஜுவல்ஸ் ஆஃப் ஆல் ஏஜ் குரூப். கரெக்டாக? அப்போது தே ஆர் எய்ம்ட் அட் அ பர்டிகுலர் குரூப் அப்படிங்கிறப்போ ஐ ஷுட் யூஸ் டார்கெட்டட். இன்டென்டட் அப்படிங்கிறப்போ இட் நீட்ஸ் ஃபார். சஸ்டெயின்ட் அப்படின்னா கண்டினியூட் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ப்ரிட்டன்ட் அப்படிங்கிறது இங்கே கிராமட்டிக்கலி இன்கரெக்டாக இருக்கும். அண்ட் ஆல்சோ மெயின்டைன்ட் எனக்கு இங்கே வராது. கேம்பெயின்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா யூஸ்வலாகவே இட் டார்கெட் பீப்புள் அண்ட் ஆல்சோ ரைஸ் அவேர்னஸ். சரிங்களா? இது எல்லாமே எனக்கு காமன் கொலோகேஷன்ஸ். அண்ட் ஃபோக்கஸ் ஆன் குரூப்ஸ். ஓகேவா? இது எல்லாமே எனக்கு காமனான வார்த்தைகள் when it comes to campaign. இன்டென்டட் அப்படிங்கிறது தான் மோஸ்ட்லி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சூஸ் பண்ணுவாங்க, பிகாஸ் இட் சவுண்ட்ஸ் ஃபார்மல் பட் கிராமட்டிக்கலி இட் இஸ் ராங். சரிங்களா? அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, டேஷ் கேன் பாலிசி மேக்கர்ஸ் ஸ்ட்ரைவ் டு மேக் எஜுகேஷன் மோர் அக்சசபிள். ஸோ எப்படி பாலிசி மேக்கர்ஸ் பண்ணுறாங்க, அப்போ எப்படி அப்படிங்கிறப்போ ஐ ஷுட் யூஸ் ஹவு. கரெக்டாக? எப்படி அப்படிங்கிறப்போ த சென்டென்ஸ் ஆஸ்க் அபவுட் தி மெத்தட் ஆர் ப்ராசஸ் அப்படிங்கிறப்போ ஹவு வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா மெத்தடுக்கு யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஹவு வந்து மெத்தடுக்கு யூஸ் பண்ணுவோம். வாட் அப்படிங்கிறது ஒரு பொருளுக்கு, திங்ஸுக்கு யூஸ் பண்ணுறது தான் எனக்கு வாட். ஹூம் அப்படிங்கிறது ஃபார் பர்சன்ஸ், இல்லை அப்படின்னா ஃபார் ஆப்ஜெக்ட். அண்ட் ஆல்சோ வென் அப்படிங்கிறப்போ இட் கம்ஸ் டு டைம்க்கு யூஸ் பண்ணுவோம். வேர் அப்படிங்கிறது இட்ஸ் ஃபார் பிளேஸ். அப்போ ஃபார் மெத்தட் ஐ ஷுட் யூஸ் ஹவு. சரிங்களா? அண்டு தேர்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா எனக்கு எரர் ஸ்பாட்டிங். சரிங்களா? தே நீட்ஸ் டூ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. எடுத்த உடனே இருக்குது. தேன்றது எனக்கு ப்ளூரல், அதை ஃபாலோ பண்ணி எனக்கு வெர்பும் ப்ளூரலாக தான் வரணும், நீட்ஸ் வராது, நீடு. கரெக்டாக? பார்ட் ஏல எனக்கு எரர் இருக்குது. இன்கேஸ் இந்த இடத்துல ஹீ இருந்தால் அந்த இடத்துல நான் நீட்ஸ் போட்டுக்கலாம். அடுத்து ஷீ வாஸ் ஹார்ட் டு கன்வின்ஸ் அஸ் ஷீ இஸ் யூஸ் டு ஹேவிங் ஹர் ஒப்பீனியன்ஸ் வேல்யூடு. சென்டென்ஸே எப்படி இருக்குன்னா ரொம்ப குளறுபடியாக இருக்குது. எப்படின்னா, ஷீ வாஸ் ஹார்ட் டு கன்வின்ஸ். சரிங்களா? அஸ் ஷீ இஸ் யூஸ் டு ஹேவிங் ஹர், அதாவது அவள் அதுக்கு பழக்கப்பட்டிருந்தால். அக்கஸ்டம்டு டு அப்படிங்கிறப்போ இட் இஸ் ஆல்வேஸ் யூஸ்டு டு சம்திங். ஐ யூஸ்டு டு வேக் அப் அட் 5 AM அப்படிங்கிறப்போ இந்த இடத்துல என்னது, இட் இஸ் அக்கஸ்டம்டு டு. அக்கஸ்டம்டு அப்படிங்கிறப்போ இட்ஸ் அன் அட்ஜெக்டிவ் ஃப்ரேஸ். அங்கே என்ன யூஸ் பண்ணிருக்கோம்னா யூஸ்டு டு ப்ளஸ் நவுனு. சரிங்களா? யூஸ்டு டுவை ஃபாலோ பண்ணி என்ன வந்திருக்கணும் அப்படின்னா வெர்போட ஐஎன்ஜி இல்லாத பட்சத்தில் நான் நவுன் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அண்ட் ஆல்சோ ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா, ஏன் மேம் ஐஎன்ஜி தான் வரணுமா? இப்போ நீங்கள் சொன்ன ஒரு எக்ஸாம்பிளில் கூட ஐ யூஸ்டு டு வேக்கப் அட் அப்படின்னு சொல்லி V1 யூஸ் பண்ணீங்களே அப்படின்னா, இஃப் இட் இஸ் அ பாஸ்ட் ஹேபிட்டு அந்த இடத்துல நான் என்ன யூஸ் பண்ணிக்கலாம், V1 யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாத பட்சத்தில் அக்கஸ்டம்டு டு, நான் அதுக்கு பழக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னா அங்கே நான் என்ன யூஸ் பண்ணிக்கலாம், ஐஎன்ஜி யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதுதான் அதுக்கான டிஃப்ரென்ஸு. அடுத்து பாருங்கள், ஷீ ஹாஸ் பீயிங் ஒர்க்கிங் டயர்லெஸ்லி ஆன் தி ப்ராஜெக்ட் ஃபார் தி பாஸ்ட் 2 weeks அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ கடந்த 2 வாரமாக அவன் என்ன பண்ணுறா, ரொம்ப டயர்ட்லெஸ்ஸாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கா. 2 வாரமாக வேலை பார்த்துட்டா, இப்போயும் வேலை பார்க்குறா. ஸோ இஃப் சம்திங் ஹேப்பன்ஸ் ஸ்டார்ட் அட் பாஸ்ட் அண்ட் இட் கண்டினியூஸ் இன் ப்ரெசன்ட் அப்படிங்கிறப்ப ஐ ஹாவ் டு யூஸ் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அப்போ இங்கே ஷீ ஹேஸ் பீன். ஓகேவா? அண்ட் ஆல்சோ இந்த அளவுக்கு நீங்கள் டென்ஸ் வந்து தெளிவாக சொல்லாட்டி கூட ஹேஸ், ஹேவ், ஹேடு இதை ஃபாலோ பண்ணி எனக்கு V3 தான் வரணும். அப்போ இங்கே பீயிங் கொடுத்தது தப்பு. சரிங்களா? அடுத்து பாருங்கள், த மேனேஜர் செட் தட் ஹீ வில் ரிவ்யூ ஆல் தி அப்ளிகேஷன்ஸ் பை எண்ட் ஆஃப் த வீக் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதாவது
மேனேஜர் சொன்னார், என்ன சொன்னார் அப்படின்னா இந்த மாதிரி அவர் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போது இட்ஸ் ரிப்போர்ட்டட் ஸ்பீச் கரெக்டாக. அப்போ ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சில் எனக்கு செட்டுன்னு சொல்லி பாஸ்ட் ஃபார்ம் இருக்குது அப்படின்னா எனக்கு அதுக்கு அடுத்து வர்றதுலேயே நான் என்ன தான் பண்ணணும் அப்படின்னா பாஸ்ட் ஃபார்ம் தான் வந்திருக்கணும். சரிங்களா? அப்போ இங்கே வில் வந்திருக்கக்கூடாது, என்ன வந்திருக்கணும் அப்படின்னா வுட் வந்திருக்கணும். ஸோ த மேனேஜர் செட், அவர் சொன்னார், என்ன சொன்னார் அப்படிங்கிறப்ப இட்ஸ் ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சு. அப்போ ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சில் எனக்கு வெர்பு பாஸ்ட் டென்ஸில் வர்றப்போ அதை ஃபாலோ பண்ணி வரக்கூடிய வெர்பும் எனக்கு எப்படி தான் இருக்கணும் அப்படின்னா பாஸ்ட் ஃபார்மில் தான் இருக்கணும். சரிங்களா? இது என்னென்னா பாஸ்ட் ரிப்போர்ட்டிங் வெர்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இன்கேஸ் இந்த இடத்துல செட்டுக்கு பதிலாக சேஸ் இருந்துச்சுன்னா இங்கே நீங்கள் வில் யூஸ் பண்ணிக்கலாம். சேன்னு சொல்லியிருந்ததுன்னா வில் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே செட்டுன்னு இருக்கிறதுனால இங்கே நான் என்ன தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா வுட்டு தான் யூஸ் பண்ணணும். சரிங்களா? நெய்தர் த டீச்சர் நார் த ஸ்டூடெண்ட்ஸ். அப்போது நெய்தர் நார் அப்படிங்கிறப்போ நெய்தர் த டீச்சர் நார் த ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா நெய்தர் நாரை வந்து நான் என்ன பண்ணிப்பேன், வெர்புக்கு பக்கத்தில் உள்ள நவுனை தான் என்னோட மெயின் சப்ஜெக்டாக எடுத்துப்பேன். அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறப்ப எனக்கு என்னது இது ப்ளூரல். அப்போ இங்கே வாஸ் வரக்கூடாது, என்ன வந்திருக்கணும், வேர் வந்திருக்கணும். சரிங்களா? ஸோ இது வந்து என்ன அப்படின்னா ஆர்சி பேஸ் பண்ண ஒரு கொஸ்டின். அண்ட் வென் இட் கம்ஸ் டு கிளாஸ் டெஸ்ட் இதை சால்வ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ பாருங்கள், டேஷ் அப் மரியாஸ் லவ் ஃபார் கார்டனிங், அதாவது வளரும் பொழுது வளர சமயத்தில் அவளோட லவ் ஃபார் கார்டனிங் வந்து இந்த சைல்ட்ஹுட்லேயே ஆரம்பிச்சது, அதுவும் இதாச்சு அப்படின்னா இந்த இடத்துல என்ன வந்திருக்கணும் அப்படின்னா க்ரோயிங் அப். ஓகேவா? தே ஆர் ஸ்பீக்கிங் அபவுட் டூரிங் சைல்ட்ஹுட். ஸோ டேஷ் அப் அப்படிங்கிறப்போ ஆப்வியஸ்லி இட்ஸ் அ க்ரோயிங் அப். இது வந்து ஒரு ஃபிக்ஸ்டு ஃப்ரேஸ், இதில் எந்த ஒரு டவுட்டும் வந்திருக்கக்கூடாது. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் பியில் கேட்டிருக்காங்க. பியில் பாருங்கள், வாட்சிங் டைனி ஷூட்ஸ் டேஷ் கேவ் மரியா ஜாய் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதாவது ஒரு சின்ன சின்ன ஷூட்ஸ் அப்படிங்கிறப்ப அவங்க என்ன சொல்கிறாங்க, ஒரு வேர் வருது அப்படின்னா அந்த ஒரு காம்பு வருது அப்படின்னா அது வந்து என்ன செய்யும், வாட்சிங் டைனி ஷூட்ஸ் உள்ளேருந்து அது வெளியில் வரும். கரெக்டாக? அப்போ இந்த இடத்துல என்ன வந்திருக்கணும், எமர்ஜ். ஓகேவா? எமர்ஜ், அப்பியரிங். அப்பியரிங் அப்படின்னா இந்த இடத்துல வெளியில் வருது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். மேபி அப்பியரிங்னா தெரியுது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஆனால் எமர்ஜ் அப்படிங்கிறது இட்ஸ் நேச்சுரல் ஃப்ரேஸ். கரெக்டாக? உள்ளேருந்து வெளியில் வருது அப்படிங்கிறப்போ இட்ஸ் எமர்ஜ். ஓவர் டைம் டேஷ் பிளான்ஸ் பிகேம் மோர் தென் ஹாபி, அதாவது பல காலப்போக்கில் பிளான்ஸை பார்த்துக்கிறது அப்படிங்கிறது அவளோட ஹாபின்றதை தாண்டி அவளுக்கு அது ரொம்பவே பிடிச்சி போச்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ பிளான்ஸை பார்த்துக்கிறது அப்படின்னா இங்கே என்ன வந்திருக்கணும், பிளான்ஸை செலக்ட் பண்ண முடியாது, டிட்டாச் பண்ண முடியாது, ஸ்ப்ரிங்கிள் பண்ண முடியாது, ஃபீட் பண்ண முடியாது. ஸோ த ஒன்லி திங் இஸ் நர்ச்சர். சரிங்களா? நர்ச்சர். பிகாஸ் கேரிங் ஆஃப் பிளான்ஸ், கேரிங் ஃபார் பிளான்ஸ் அப்படிங்கிறத நான் நர்ச்சர் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா as she grew older Maria noticed people dash gardens and pathways with plastic and wrappers. அப்போது வளர்றப்போ மரியா என்ன பார்த்தா மக்கள் வந்து அந்த கார்டனில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா குப்பையை போடுறாங்க. அப்போ குப்பையை ஆக்குறாங்க, அந்த கார்டனை குப்பையாக்குறாங்க அப்படிங்கிறப்ப இங்கே என்ன வந்திருக்கணும், they are not decorating, they are not spreading, showing or covering, they are littering. அப்படின்னு அர்த்தம் த்ரோ வேஸ்ட் கேர்லெஸ்லி. கார்டனில் என்ன பண்ணுறாங்க, குப்பையை தூக்கி போடுறாங்க அப்படிங்கிறப்ப இட்ஸ் லிட்டரிங். சரிங்களா? லிட்டரிங். ஷீ டேஷ் கேரிங் ஒன்லி ஃபார் ஹர் ஓன் கார்டன் வாஸ் நாட் எனஃப். ஸோ அவள் என்ன நினைக்கிறான், அவள் அப்போ தான் என்ன உணர்ந்தா அவளோட ஓன் கார்டனை மட்டும் பார்த்துக்கக்கூடாது, சுற்றி இருக்கிறதையும் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்போ அவள் உணர்ந்தாள் அப்படிங்கிறப்ப இங்கே என்ன வந்திருக்கணும், ஷீ ரியலைஸ்டு. ஓகேவா? ஷீ ரியலைஸ்டு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வித் தி டேஷ் ஆஃப் ப்ரொடக்டிங் நேச்சர் மரியா ஆர்கனைஸ்டு க்ளீன் அப் டிரைவ்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ வித் த டேஷ் ஆஃப் ப்ரொடக்டிங் நேச்சர் மரியா ஆர்கனைஸ்டு க்ளீன் அப் டிரைவ்ஸ் அண்ட் என்கரேஜ்டு நெய்பர்ஸ் டு ஜாயின். அப்போது அவள் நேச்சரை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் மரியா என்ன பண்ணான்னா இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் அவள் கொண்டு வந்தா. அப்போ அந்த எண்ணத்தில் அப்படிங்கிறப்ப இங்கே என்ன வந்திருக்கணும் அப்படின்னா வித் த தாட் ப்ராசஸ். ஸோ வித் த தாட், ஏன்னா அது ஸ்கீமோ அல்லது ஃபீச்சரோ எதுவுமே கிடையாது, இட்ஸ் அ தாட் ப்ராசஸ். அப்போ அந்த ஒரு எண்ணத்தில் அவள் வந்தா. எண்ணத்தில் அப்படிங்கிறப்ப நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம், தாட் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ ப்ரீவியஸ் இயர் ஒரு இங்கிலீஷ் கொஸ்டின் பேப்பர் இந்த அளவுக்கு நமக்கு எப்படி இருக்குது அப்படின்னா ஈஸியாக இருக்குது. பயங்கர சிம்பிளான ஒரு கொஸ்டின் பேப்பர். சரிங்களா? நம்ம ஆர்சி மட்டும் சால்வ் பண்ணலை, ரொம்பவே ஈஸியாக தான் இருக்குது. ஸோ ப்ரிலிம்ஸ் லெவல் தான் இது. நம்ம என்ன பண்ணலாம், மெயின்ஸ் லெவல் சால்வ் பண்ணலாமா இல்லை இந்த வீக் ஃபுல்லாகவே ப்ரிலிம்ஸே நம்ம கண்டினியூ பண்ணலாமா அப்படிங்கிறது இட்ஸ் யுவர் சாய்ஸ். சரிங்களா? அதை மட்டும் நீங்கள் என்கிட்ட சொல்லுங்கள். நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எய்தர் ஆஃப் தி லெவல் நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி சால்வ் பண்ணலாம். ஸோ ஹோப் திஸ் செஷன் இஸ் யூஸ்ஃபுல் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.